வணக்கம். போரும் புயலும் ஈரானுடைய தொடர் ஏவுகணைகள் 3 ஜோர்டானில் எந்தவித தடையும் இல்லாமல் விழுந்தன. அமெரிக்க படைத்தளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சேத விவரங்கள் இன்னமும் கிடைக்கவில்லை. அடுத்தபடியாக கட்டார் மீது ஈரானுடைய 11 ஏவுகணைகள் கட்டாரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய சேத விவரங்களும் தெரியவில்லை. நேற்று நள்ளிரவு நடைபெற்ற போர் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய கேஸ் என்கின்ற நகரில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய லெப்டினன்ட் தர ராணுவ அதிகாரி ஒருவர் பரிதாப மரணமடைந்தார். இது பெரும் இழப்பாக அமைந்திருப்பதாக ஈரான் கூறுகின்றது. அதுபோல ஈரானுடைய கெய்ஸ் தீவில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் முக்கியமாக ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் வைக்கப்பட்டு இது பெரிய தீவு. இங்கிருந்து கோர்முஸ் நீரிணை தாக்குதலுக்கான வளங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய 12 வரையான தொடர் ஏவுகணை தாக்குதல்கள் இப்பகுதியில் நடைபெற்றிருக்கின்றன. அதேவேளை நேற்று இரவு தொடக்கம் இன்று காலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4வது கட்ட அமெரிக்காவினுடைய சரமாரியான தாக்குதல்கள் ஈரான் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஈரான் கோர்முஸ் நீரிணையை மூடியிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா கூறுகின்றது அப்படி எதுவும் மூடப்படவில்லை, அது திறந்தபடியே தான் இருக்கின்றது. அமெரிக்க படைகள் அந்த சர்வதேச கடல் வழி சீராக நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் அங்கு தயாராக நிற்கின்றார்கள். எனவே இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமெரிக்கா கூறுகின்றது. இதனால் சர்வதேச வர்த்தக கப்பல்களுக்கு இன்று காலை புதிய தலைவலி ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா கூறுவது சரியா இல்லை ஈரான் போட்டிருக்கும் தடை சரியா என்றால் அப்பகுதியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களின்படி அங்கு பெருந்தொகையான கப்பல்கள் எதுவுமே செல்லவில்லை. ஈரானுடைய கொடி தாங்கிய கப்பல் 2 மட்டும் அப்பகுதியில் காணப்படுவதாக சேட்டலைட் படங்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் இன்னொரு கப்பலின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாலுமி கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த மரணம் மேற்கண்ட கப்பலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எப்படி அமெரிக்க படைகள் இயந்திர கட்டுப்பாட்டு அறை மீது தாக்குதலை நடத்தி கப்பலை செயலிழக்க செய்யுமோ அதுபோல இந்த கப்பலினுடைய இயந்திர கட்டுப்பாட்டு அறை மீது நடத்திய தாக்குதலில் அத்தனையும் எரிந்திருக்கின்றது. இருந்த மாலுமிகள் அனைவரும் மீட்கப்பட்டாலும் ஓர் இந்திய மாலுமியை மட்டும் மீட்க முடியவில்லை, காணாமல் போயிருக்கின்றார். இதை இந்தியா மிகுந்த மனவருத்தத்துடன் அறிவித்திருக்கின்றது. மிக தவறான செயல் என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இந்தியாவினுடைய அறிக்கையில் இதற்கு காரணம் ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவாக இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டாமல் யார் என்று இருதரப்பையும் சுட்டிக்காட்டாமலே தன்னுடைய கவலையையும் கோபத்தையும் வெளியிட்டு இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையான ஒரு ராஜதந்திர போக்கையை எடுத்திருப்பதனால் இந்தியாவினால் இந்த விவகாரத்தை மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் சர்வதேச கடல் பரப்பு கோர்முஸ் நீரிணை அதை தடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. எனவே கப்பல்கள் பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றது. கப்பலுக்கு சுக்கான் இருக்கின்றது, ஆனால் எங்கு போவது என்று தெரியாமல் அனைத்து கப்பல்களும் சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் உலக கச்சா எண்ணெய் விலையில் பலத்த தாக்கம் ஏற்பட போவதாக உலக நாடுகள் அச்சமடைந்திருக்கின்றன. விரைவாக இந்த பாதையை திறக்காவிட்டால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பாதகம் ஒவ்வொரு இடத்திலும் எரிபொருள் விற்பனையில் பிரதிபலிக்க தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் 4வது கட்ட போரை நிறுத்துவதற்கு இன்று யாரும் இல்லாத நிலையில் சகல இடங்களிலும் ஈரானின் பல இடங்களில் இப்பொழுது குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட வண்ணம் உள்ளன. புதன்கிழமை வியாழக்கிழமை 2வது தாக்குதல், ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதைத் தொடர்ந்து காலை என்று 4வது அலைவரிசை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலில் அடுத்த அரசியல் புயல் இன்று காலை வீச ஆரம்பித்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் தேர்தலை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அக்டோபர் மாதம் 27ஆம் திகதிக்கு முன்னதாக தேர்தலை நடத்தியாக வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய பாராளுமன்ற கினெசெட் அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்தவரையில் இப்பொழுது தேர்தலை
நடத்துவாராக இருந்தால் அவருடைய தோல்வியை அவராலேயே தடுக்க முடியாது. அதேவேளை ஊழல் வழக்குகளில் இருந்து அவர் தப்ப முடியாது. 76 வயதாக இருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமரினுடைய ஆட்சியை, பெரும்பான்மையை வருகின்ற தேர்தலில் அவரால் நிரூபிக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். எனவே இஸ்ரேலிய பிரதமர் இப்பொழுது ஒரு புதிய வியூகத்தை வகுத்திருக்கின்றார். அந்த வியூகத்தின்படி இனிமேல் தான் கடும்போக்கு வலதுசாரிகளினுடைய பக்கம் சேரமாட்டேன், அதுபோல கடும்போக்கு இடதுசாரிகள் பக்கமும் சேரமாட்டேன், என்னுடைய பாதை அனைவரையும் இணைத்த தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதே என்று கூறியிருக்கின்றார். இதனால் அவருடைய லிக்குட் கட்சி குறைந்தளவு ஆசனங்களை பெற்றாலும் அனைவரையும் இணைத்த ஓர் அரசை கொண்டு வரலாம் என்கின்ற புதிய வியூகத்துடன் பதவி கட்டலுக்கு வருவதற்கு அவர் புறப்பட்டிருக்கின்றார். ஆனால் உடனடியாக அவர் தேர்தலை நடத்த மாட்டார். ஏனென்றால் எவ்வளவு காலம் ஆட்சியை நடத்த முடியுமோ அந்த ஆட்சியினுடைய கடைசி நாள் வரை அவர் பதவி கட்டிலில் இருக்கவே விரும்புவார். அதற்குள் ஏதாவது நடந்து விடுமாக இருந்தால், ஈரான் அமெரிக்க போரானது மாபெரும் போராக வெடித்து விடுமாக இருந்தால், இஸ்ரேலிய பிரதமர் அதை வைத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வழி பிறக்கும். அதனால் ஓடுமீன் ஓட உருமீன் வரும் வரை வாடியிருக்குமாம் கொக்கு என்று அக்டோபர் 27 வரை இஸ்ரேலிய பிரதமர் வாடித்தான் இருக்க போகின்றார் காத்துக்கொண்டு என்றும் கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் பெரும் தலைவலியாக மாறி இருக்கின்றது விவகாரம். சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற சில புகைப்படங்கள், ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சிகள், புதிதாக மீண்டும் மறுசீரமைப்பு செய்கின்ற காட்சியை புகைப்படங்கள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன. இதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு பலத்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் குண்டு வீசி எல்லாவற்றையுமே அழித்து துடைத்தறிந்து விட்டேன் என்பது பொய் என்பதை இந்த படம் காட்டுகின்றதா என்ற ஆத்திரம் மக்களிடையே ஏற்படலாம். அதேவேளை ஈரான் மறுபடியும் மீள்கட்டமைப்பு செய்வதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதல் சரி என்ற எண்ணமும் ஏற்படலாம். எனவே வரும் நவம்பர் வருகின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினர் பெரும்பான்மையை இழப்பார்களா இல்லையா என்பது சவாலாக இருக்கின்றது. அதற்கு முன்னர் அக்டோபர் இஸ்ரேலிய பிரதமருடைய பதவி பறக்குமாக இருந்தால் அமெரிக்காவில் அதை வைத்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினருடைய பெரும்பான்மையும் பறக்கும் என்பதே இரண்டிற்கும் இடையே ஆன தொடர்பாக இருக்கின்றது. இஸ்ரேலில் பெஞ்சமின் நெட்டன்யாகு எப்படி வெற்றி பெறுவது கடினமோ அதுபோல அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே மக்கள் போர்க்கால அரசை போர் இல்லாத காலத்தில் மீண்டும் தேர்வு செய்ய விரும்ப மாட்டார்கள் என்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இருந்து ஒரு நியதியாக இருக்கின்றது. இவ்வளவு சம்பவங்களும் இன்று காலை முக்கிய செய்தியில் இடம் பிடிக்கின்றன. வணக்கம் உறவுகளே.